அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜாயரா வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கத்திரிக்காய் சம்பல்ங்க. கத்திரிக்காய் சம்பல்னு சொல்லலாம், கத்திரிக்காய் பிரட்டல்னு சொல்லலாம். இந்த கத்திரிக்காய் பிரட்டல் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ சீசன் வந்து கத்திரிக்காய் நிறைய விற்கிது. இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காயை பார்த்தா இந்த மாதிரி வாங்கி செய்யுங்க. நான் ஒரு காக்குல கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். நடக்கடலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, நிலக்கடலை, அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்பூனு வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. கடுகுந்த பருப்பு கொஞ்சம் தேவையான அளவு, கொஞ்சம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம், நல்லா சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான பொருள் புளி வந்து ஊற வச்சுக்கோங்க. புளியை வந்து தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாகவே இருக்கட்டும். ஊற வச்சுட்டு இப்போ வந்து நம்ம விழுத ஆக்குறது என்னென்னா இஞ்சி வெள்ளைப்பூட விழுதாக்கிக்கோங்க. இது கடையில் ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக எடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் சுடுங்க. அந்த சுட்ட தக்காளி வந்து டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். எப்போவுமே தக்காளியை வந்து சுட்டு அந்த தோலை உரிச்சிட்டு சமையல் பண்ணும் போது, இந்த சம்பல் பண்ணும் போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் மிக்ஸி கப்பை எடுத்து நிலக்கடலை கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் போடுங்க நிலக்கடலை. ஏன்னா காக்குள்ள கத்திரிக்காவுக்கு நான் அதுக்கு தந்தாப்பில் போட்டேன். நீங்கள் கத்திரிக்காய் கூட நீங்கள் கூட போட்டுக்கலாம். எள்ளு வந்து ஒரு 2 ஸ்பூனு வெள்ளை எள்ளு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு விழுது ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் எடுத்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காவை நல்லா வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல பொடிசாகவும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா அந்த கொத்து கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி முழுசாகவும் கட் பண்ணிக்கலாம். நாலாக கூட கட் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டப்படி கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பொடிசாக தான் கட் பண்ணிக்கிட்டேன். நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு இப்போ சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஆமாம், கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த இப்போ சுட்டோம்ல அந்த தக்காளியை, அந்த தோலை உரிச்சிட்டு அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி போதும், ஏன்னா நம்ம புளி ஊற்றுறதுனால தக்காளி நிறைய வேணாம். பெரிய தக்காளியாக ஒரு தக்காளியை நல்லா சுட்டு எடுத்து அந்த தோலை உரிச்சிட்டு அதையும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை இருக்கட்டும். நல்ல ஒரு அகலமான சட்டி வச்சுக்கோங்க. கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சு நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும், உபயோகப்படுத்தணும். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஆமாம், எண்ணெய் தாராளமாக நம்ம எண்ணெய் ஊற்ற தான் இதோடைய டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு இது நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் வேகட்டும், கருவேப்பிலையும் வேகட்டும். நல்லா வெந்து வரப்போகும் போது அந்த தக்காளியை போடுங்க. தக்காளி போட்டு தக்காளி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வெந்த பிறகு இந்த அரைச்சி வச்ச இந்த இஞ்சி வெள்ளைப்பூடு விழுது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போதும், அதை போட்டுருங்க. ரொம்ப தேவை கிடையாது, கொஞ்சமாக அரைச்சி போட்டால் போதும். அப்புறம் தேவையான அளவு உப்பும் போட்டுருங்க. போட்டு நல்லா அந்த இஞ்சி வெள்ளைப்பூடு வாடை போகிற அளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க. வெந்து வரப்போகும் போது எண்ணெய் காஞ்சோன்னே கடுகுந்த பருப்பு போடணும். அது போட மறந்துட்டேன், இப்போ போடுறேன். ஆமாம், நீங்கள் எண்ணெய் காஞ்சோடனே போடுங்க. கடுகுந்த பருப்பு போட்டு தான் வெங்காயம் போடணும். அப்புறம் போட்டுட்டு இப்போ எல்லாம் வெந்த பிறகு இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த கத்திரிக்காய் போட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. ஆமாம், அதை 10 நிமிஷம் நல்லா வேகணும். அந்த எண்ணெயிலேயே அந்த இஞ்சி வெள்ளைப்பூடு விழுது, இந்த தக்காளி, வெங்காயம், கடுகுந்த பருப்புலேயே ஒரு 10 நிமிஷம் அப்படியே சுள்ள கிண்டி நல்லா அந்த எண்ணெய் காய் மாதிரி வரணும். நல்லா வேக விடுங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா அப்படி வெந்துக்கிட்டு இருக்கணும். நல்லா ஒரு வேக்காடு வெந்துக்கிட்டு வரப்போகும்போது நம்ம அந்த மிளகாத்தூள் எடுத்து வச்சுருந்தோம்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூனு மிளகு சீரகத்தூள் அதையும் போட்டுருங்க. போட்டு நல்லா பெரட்டி விட்டு நல்லா வேகட்டும், எண்ணெயிலே வேகட்டும். வெந்த பிறகு நல்லா எண்ணெயில் வெந்த பிறகு நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்தோம்ல நிலக்கடலையும் அந்த வெள்ளை எள்ளும், அதை அந்த கடைசி மூமெண்ட்டில் அதில் போடுங்க. போட்டு நல்லா 2 பெரட்டுங்க. நல்லா 2 பெரட்டி நம்ம அந்த கரைச்சி வச்சுருந்த புளி இருக்குல்ல, ஊற வச்சுருந்தோம்ல, அந்த புளியை கரைச்சி அந்த புளி கரைசலை ஊற்றிடுங்க. கடைசி மூமெண்ட்டு அந்த புளி கரைசலை ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க. நல்லா அந்த சிம்மிலேயே வேகட்டும். நல்லா அந்த புளி கரைசலோட நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும்னா அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. கூட குறைச்சி வச்சு அந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு நல்லா வேகட்டும். நல்லா சிம்மிலேயே மூடி போட்டு வேக விட்டுருங்க. அப்படி வெந்து வரப்போகும் போது நம்ம அந்த
சின்ன அளவு வெல்லம் எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த வெல்லத்தையும் போட்டுருங்க. அதில் போட்டு நல்லா வேக விட்டுருங்க. மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும், சிம்லேயே வேகட்டும். நல்லா வெந்ததும் இறக்குங்க. இறக்குனோம்னா செம்மையான இந்த கத்திரிக்காய் சம்பல் ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் பிரட்டல்னு சொல்லலாம், கத்திரிக்காய் சம்பல்னு சொல்லலாம். இது இந்த மட்டன் குழம்புக்கு தொட்டுக்க வச்சுக்கலாம், சாம்பாருக்கு தொட்டுக்க வச்சுக்கலாம், நம்ம தால்ச்சான்னு சொல்லுவோம்ல அதுக்கு தொட்டுக்க வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. அஸ்ஸலாமு அலைக்கும்.